ஆம்பூர் பைபாஸ் சாலையில் புரட்சித் தலைவியின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் கழக அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் கராத்தே மணி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, கழக துணை கொள்கை பரப்பு செயலாளர் கோபி காளிதாஸ், வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, தமிழகத்தில் தற்போது மன்னராட்சி நடைபெறுகிறது எனவும், திமுக ஆட்சியில் தமிழகத்தில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளது எனவும் குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் கழக அம்மா பேரவை மாநில இணைச் செயலாளர் வழக்கறிஞர் டெல்லி பாபு, ஆம்பூர் நகர செயலாளர் மதியழகன், மாதனூர் மேற்கு மற்றும் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர்கள் பொறியாளர் வெங்கடேசன், ஜோதி ராமலிங்கராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் நடக்கிறது என்ன? மன்னராட்சி நடக்குது. இங்க மக்களாட்சி நடையில மன்னராட்சி நடக்குது. இந்த மன்னராட்சியில வாரிசுகள் இன்றைக்கு நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். வாரிசுகள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு எல்லா பகுதியிலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் இந்த போதைப் பொருள் நடமாட்டம், இந்த போதைப் பொருளுடைய நடமாட்டங்கள் அதிகமாக இன்னைக்கு எல்லா பகுதியிலும் பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா, கள்ளச்சாராயம், அதே போன்று போதைப் பொருட்கள் ஸ்கூல் பக்கத்தில் வைக்கிறான், கலெக்டர் வைக்கிறான், கல்லூரி பக்கத்தில் வைக்கிறான். இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. கொலை கொள்ளை அதிகமாயிடுச்சு. அது மட்டுமல்ல, கற்பழிப்பல், அதே போன்று எல்லாம் இன்றைக்கு இது போன்ற சட்டவிரோதமான செயல்கள். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சத்தியவாடி கிராமத்தில் வந்தவாசி சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் புரட்சித் தலைவியின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ரெட்டியார், தெற்கு ஒன்றிய செயலாளர் பச்சையப்பன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முக்கூர் சுப்பிரமணியன், சேவூர் ராமச்சந்திரன், MC தாமோதரன், திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி K மோகன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதைத் தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேட்டூர் அருகே மேச்சேரியில் அதிமுக சார்பில் புரட்சி தலைவியின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் R இளங்கோவன், கழக செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இந்த கூட்டத்தில் அனைத்துலக MGR மன்ற துணை செயலாளர் வெங்கடாச்சலம், மேச்சேரி பேரூர் கழக செயலாளர் ஜெயக்குமார், ஒன்றிய செயலாளர்கள் செல்வம், சந்திரசேகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் வடக்கு மாவட்டம் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதி சார்பில் மாவட்ட அம்மா பேரவை கழக செயலாளர் கனகராஜ் தலைமையில் புரட்சி தலைவியின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான MC சம்பத், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன், தலைமை கழக பேச்சாளர் அதிரடி அரங்கநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் அதிமுக முன்னாள் அமைச்சர் MP சம்பத் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் கழக மீனவர் பிரிவு இணைச் செயலாளர் தங்கமணி, கழக MGR மன்ற துணை செயலாளர் சுப்பிரமணியன், மாவட்ட அவைத்தலைவர் சேவல்குமார், மாவட்ட துணை செயலாளர் தெய்வபக்கிரி, ஒன்றிய செயலாளர்கள் ராமசாமி, நாகபூஷணம், கடலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் காசிநாதன், பகுதி கழக செயலாளர் கந்தன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஸ்ரீநாத், மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் சுந்தர்ராஜன், பன்ருட்டி நகர கழக துணை செயலாளர் மோகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதி சார்பில் காங்கேயநல்லூர் பகுதியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கழக மருத்துவ அணி செயலாளர் டாக்டர் வேணுகோபால், வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு மற்றும் கழக அமைப்பு செயலாளர் ராமு உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். காட்பாடி மேற்கு தொகுதி கழக செயலாளர் நாராயணன் தலைமையிலும் வேலூர் மாமன்ற உறுப்பினர் ரமேஷ் துவக்க உரையுடனும் இந்நிகழ்வு நடைபெற்றது. வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜனனி சதீஷ்குமார், மாநில இளைஞரணி துணை செயலாளர் திருமால், மாவட்ட நிர்வாகிகள் மூர்த்தி, ஜெயப்பிரகாஷ், சீலராஜன், சார்பு அணி செயலாளர்கள் அமர்நாத், ராகேஷ், சுந்தர்ராஜ், ஒன்றிய கழக செயலாளர்கள் சுபாஷ், சின்னத்துரை, ஸ்ரீசைலம், பகுதி கழக செயலாளர்கள் ஜனார்த்தனன், பேரவை ரவி, சுந்தரம், குப்புசாமி, நாகராஜ் மற்றும் ஜெய்சங்கர் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர்.